எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் எந்த ஊரின் மறிக்கொழுந்துவிற்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மதுரை மறிக்கொழுந்துக்கு தான் இப்போ புவிசார் குறியீடானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். அது என்ன ஜிஐ டேக், புவிசார் குறியீடுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், திருப்பதி லட்டு சொல்லலாம், மதுரை மல்லி சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அது தரமாக இருக்கும், தனித்துவமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பொருளுக்கு தான் புவிசார் குறியீடு வழங்குறாங்க. இப்போ மதுரை மறிக்கொழுந்து மற்றும் தமிழ்நாட்டுடைய விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புவிசார் குறியீடு அங்கீகாரம் எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு 10 ஆண்டுகளுக்கு அந்த புவிசார் குறியீடானது செல்லும். இப்போ ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கறதுனால என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் இது. ஸோ இது ஒரு தரமான பொருள், இது தனித்துவமான பொருள், ஒரு அங்கீகாரம் தான் கொடுக்குறாங்க. அப்போது அது நம்பகத்தன்மை வாய்ந்த பொருள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதனால வெளிநாடுகள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களுடைய விற்பனையானது அதிகமாகும். ஸோ இந்த ஒரு நன்மையானது நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், குஜராத் மாநிலத்துடைய கர்ச்சோலா புடவைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒடிசாவுடைய சிமிலிபால் காய் சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்துடைய மீரட் நகரத்துடைய சித்தார் மற்றும் தம்புரா ஆகிய இசைக்கருவிகளுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு சமீபத்தில். செகண்ட் கொஸ்டின், மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் டேஸ் அலகுகளாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7.7 அலகுகளாக. ஸோ மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவுகோலில் 7.7 அலகுகளாக பதிவாயிருக்கு. தானிங்க இப்போ மியான்மர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கத்தினால அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கு. தாய்லாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய தலைநகரம் பேங்காக்ல பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கமானது பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீட்கப்பட வேண்டிய நிலைமையில இப்போ இருக்காங்க. மியான்மர்ல பார்த்தீங்கன்னா சஹாய் நகரத்துடைய வடமேற்கு பகுதியில் முதல் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 அலகுகளாக பதிவாயிருக்கு. அடுத்து இரண்டாவது நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று 6.4 புள்ளிகளாக ரிக்டர் அளவுகோலில் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மியான்மர் தாய்லாந்தில் மட்டும் இல்லாமல் இந்த நிலநடுக்க அதிர்வுகளானது நம்ம இந்தியாவில் உணரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எங்கெங்கன்னா கொல்கத்தா, இம்பால், மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா நில அதிர்வுகளானது உணரப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், இப்போ சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான ஃபென்ஜால் புயலுக்கு சவுதி அரேபியா தான் பெயர் வச்சிருக்கு. அடுத்து யாகி புயல்னால பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா வியட்நாம். அடுத்து சீடோ புயல் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரான்ஸுடைய பிராந்தியமான மயோட்ல ஏற்பட்டிருக்கு. தேர்ட் கொஸ்டின், மனிதவள உயிரின மோதலை தவிர்க்க ரூபாய் 31 கோடியில் உயிர்வேலி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கிருஷ்ணகிரி. ஸோ இப்போ கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே அந்த மோதல் நடக்குது இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்காக உயிர்வேலியானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு 31 கோடி செலவில் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே? கிருஷ்ணகிரியில் காவேரி வடக்கு வன உயிரின சரணாலய எல்லை பகுதியில் தான் இந்த உயிர்வேலியானது 31 கோடி மதிப்பில் அமைக்க போகிறாங்க. ஸோ மனித வன உயிரின மோதல்களை தவிர்க்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இருவாச்சி பறவைகள். ஸோ ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா இருவாச்சி பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு மையமானது அமைக்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டில் அரிய வகை உயிரினங்களாக சிங்கவால் குரங்கு, அடுத்து தென்னிந்திய முள்ளெலி, கழுதை புலி, அடுத்து செந்துடுப்பு காவேரி மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிய வகை உயிரினங்களாக தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்காக 1 கோடி ரூபாயில் திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இவற்றை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 6 வன உயிரின புத்தாக்க வளர் மையமானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த 6 வளர் மையம் எங்கெங்கே அமைக்கப்படும்னா விருதுநகர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், நீலகிரி, மேகமலை ஆகிய இடங்கள்ல அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குள்ளநரி, இப்போ நம்ம
நம்ம சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து பேணி காக்கிறதுல உறுதிப்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பங்கு வகுக்குது குள்ளநரி. ஸோ அந்த குள்ளநரிகள் பார்த்தீங்கன்னா அழிவின் விளிம்பில் இருக்குது. ஸோ அதனால அந்த குள்ளநரிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம், பாதுகாப்பு திட்டமானது செயல்படுத்தப்படும், குள்ளநரி பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நீர்நாய் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நகரமயமாக்கலாக ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அதனால அங்கே உள்ள வனப்பகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கு, வனங்கள் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதை மீட்டெடுப்பதற்காக, மேம்படுத்துறதுக்காக ஆதிவனம் மேம்பாட்டு திட்டமானது 2 கோடி ரூபாயில செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இயற்கை முன்னோடி விருதானது வழங்கப்படும், அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறவங்களுக்கு விருதுகளானது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அடுத்த 4வது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையாத மாநிலம் எது? ஆன்சர் மேற்கு வங்கம். ஸோ மேற்கு வங்க மாநிலம் தான் இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையலை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி தான் அடிக்கடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 2-3 மந்தாக பார்த்துருக்கோம். இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2018 செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச காப்பீடானது அளிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த மேற்கு வங்க மாநிலம் தவிர அனைத்து மாநிலங்களுமே இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலம் மட்டும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம். அதாவது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதுதான் நம்ம வந்து தமிழ் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திட்டத்தில் காப்பீடு அளிக்கப்படுது, 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடானது அளிக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் மார்ச் 1 தேதி வரைக்கும் 8.9 கோடி பேருக்கு பார்த்தீங்கன்னா 1.26 லட்சம் கோடி மதிப்பிலான சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த காப்பீடு திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 1 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் 30,957 மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மருத்துவமனைகளில் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படுது. அதுக்கு 30,957 மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதில் தனியார் மருத்துவமனை 13,866 மருத்துவமனை, அரசு மருத்துவமனை வந்து 17,091 மருத்துவமனை. அடுத்து பயனாளர்களோட எண்ணிக்கையுமே இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து எவ்வளோ குடும்பங்கள் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்கன்னா 12 கோடி குடும்பங்கள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயனாளர்களோட எண்ணிக்கையும் இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து தேசிய அரிய வகை நோய் கொள்கையானது 2001 வந்து வெளியிடப்பட்டது. தேசிய அந்த அரிய வகையான நோய்கள்லாம் ஏற்படுது இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சிறப்பு மையங்களில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து பதிவு செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவியானது மத்திய அரசினால வழங்கப்படுது அப்படின்னும் JP நட்டா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 5வது கேள்வி, வரும் நிதியாண்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு டேஷ் கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி 37,000 கோடி. ஸோ வரும் நிதியாண்டா 2025 to 26 நிதியாண்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி கடன் வழங்குறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம பட்ஜெட்லேயே பார்த்துருப்போம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸில் புதுசாக பார்த்தீங்கன்னா சுமார் 1,35,000 சுய உதவி குழுக்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி குழுக்களுக்கு எவ்வளோ கடன் வழங்கப்பட்டிருக்குன்னா 35,000 கோடி கடன் வழங்குறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. அந்த இலக்கை எட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ வர நிதியாண்டில் இந்த சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி வங்கி கடன் வழங்குறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட்ல இதை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, ஒரு சில பொருட்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அந்த தயாரிப்புகளை சந்தைப்படுத்துறாங்க, விற்பனை செய்யறாங்க. ஸோ அந்த விற்பனை 2024 பார்த்தீங்கன்னா 300 கோடி அளவுக்கு அவங்களுடைய தயாரிப்புகளானது விற்பனை செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கு. இப்போ வர நிதியாண்டில் அவங்களுடைய தயாரிப்புகளை பார்த்தீங்கன்னா 350 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அவங்களுடைய மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு தீர்வுகள் வழங்கும் வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டமானது 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டம், இது
23 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,15,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, அதாவது இப்போ விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இருக்காங்க இல்லையா, ஏழை விளையாட்டு வீராங்கனைகளாக இருக்காங்க, அவங்க ஒரு மேட்ச்சில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் விளையாடணும் அப்படின்னா அவங்களுக்கு அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா, அங்கே போகிறதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இந்த மாதிரியான செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையானது நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இந்த அறக்கட்டளை மூலமாக பார்த்தீங்கன்னா மாநில அளவிலையோ அல்லது சர்வதேச அளவிலையோ விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதற்கான நிதி உதவியானது இந்த அறக்கட்டளை வழங்குது. அடுத்த 6வது கேள்வி, தாட்கோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, என் இளையராஜா. இதுக்கு முன்னாடி மதிவாணன் இருந்தாரு, இவருடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து என் இளையராஜா வந்து தாட்கோவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தாட்கோ அப்படின்னா என்னன்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தான் தாட்கோ. ஷார்ட்டாக வந்து தாட்கோன்னு சொல்லுவோம். அதோட ஆங்கில விரிவாக்கம் என்னன்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். இதோடைய தலைவராக தான் என் இளையராஜா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தாட்கோவுடைய வேலை என்ன, தாட்கோ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆதி திராவிடர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சமூக பொருளாதார நிலைகளை மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் செயல்படுத்துறது, அவங்களுக்கு இப்போ ஒரு கல்விக்காகவோ இல்லைன்னா வேறு ஏதேனும் தொழில் தொடங்குறதுக்காகவோ கடன் உதவி, மானியம் வழங்குறது, இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தாட்கோ. இதோடைய முன்னாள் தலைவராக மதிவாணன் இருந்தார், இவருடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து என் இளையராஜா வந்து தாட்கோவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், பாதுகாப்புத்துறை செயலராக ராஜேஷ்குமார் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக தான் அர்ச்சனா பட்நாயக். நம்ம நாட்டுடைய புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக கே சஞ்சய் மூர்த்தி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின், நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் இருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கான கொஸ்டின். 7வது கேள்வி, சமீபத்தில் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ இப்போ ஸ்டேட் லெவல்லையோ இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ விளையாடுறாங்க வீரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஏதேனும் விளையாடும் போது காயங்களோ இல்லைன்னா வேறு ஏதேனும் அபரிவிதமாக ஏதாவது நடந்துட்டாலோ அவங்களுக்கு காப்பீடு அளிக்கிறதுக்கான திட்டமானது தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மாநில அளவில் இல்லைன்னா தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு காப்பீடு திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி 25,000 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு இந்த காப்பீடு திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், விளையாடுவதை ஊக்குவிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழாவானது நடத்தப்படும் அப்படின்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, கீழ்கண்ட எந்த சட்டத்திற்கு மாற்றாக கடல் வழி சரக்கு போக்குவரத்து மசோதா 2024 கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கடல் வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் 1925. ஸோ 1925ஆம் ஆண்டின் கடல் வழி சரக்கு போக்குவரத்து சட்டத்துக்கு மாற்றாக தான் இப்போ கடல் வழி சரக்கு போக்குவரத்து மசோதா 2024 கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை மாற்றுவது, அது மட்டும் இல்லாமல் அந்த இடங்களுடைய பெயர்களை மாற்றுவது, கட்டிடங்களுடைய பெயர்களை மாற்றுவது, இந்த முன்னெடுப்புல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதோட ஒரு பகுதியாக தான் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட கடல் வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் 1925 மாற்றாக, இந்த சட்டத்துக்கு மாற்றாக கடல் வழி சரக்கு போக்குவரத்து மசோதா 2024 கொண்டு வரப்பட்டு இப்போ மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக இந்த கடல் வழி சரக்கு போக்குவரத்து மசோதா 2024 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடல் வழி சரக்கு மூலமாக வியாபாரம் நடக்குது இல்லையா, அதை வந்து எளிமைப்படுத்தும் வகையில், ஸோ நிறைய விதிமுறைகளை எளிமைப்படுத்தும் வகையில், இந்த வியாபாரத்தை வந்து அதிகப்படுத்துறதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்களவையில் நிறைவேற்றிருக்காங்க, அடுத்த மாநிலங்களவையில் நிறைவேற்றணும். ஸோ கடல்வழி சரக்கு போக்குவரத்து மசோதா 2024 1925ஆம் ஆண்டின் இந்திய கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மக்களவையில் நிறைவேற்றிருக்காங்க. 9வது கேள்வி, தற்சார்பு இந்தியா திட்டம்
எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. ஸோ தற்சார்பு இந்தியா திட்டம் அல்லது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் அப்படின்னும் கேட்கலாம். ரெண்டுமே ஒரே திட்டம் தான். இது எதுக்காகனா நம்ம உள்நாட்டில் உற்பத்தி அதிகப்படுத்தணும், நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே தயாரித்து நம்ம தற்சார்பு அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தற்சார்பு இந்தியா திட்டம். இது 2020ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. இப்போது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சமீபத்தில் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இரட்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்கிய பெரிய பொருளாதார நாடு நம்ம இந்தியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு IMF தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமையிலேருந்து 25 கோடி பேர் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாடு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அனைத்து நாடுகள்லேருந்தும் சமமான அளவுக்கு விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கொள்கையை பின்பற்றியிருந்தாங்க. இப்போ எந்த கொள்கையை நம்ம இந்தியா பின்பற்றுறது அப்படின்னா, அனைத்து நாடுகளிடம் சமமான நெருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை வந்து பின்பற்றுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி, அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா மற்றும் பிரான்ஸ் முன்முயற்சினால தான் இந்த சர்வதேச சோலார் கூட்டணியானது தொடங்கப்பட்டது. இந்த சர்வதேச சோலார் கூட்டணியில 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. ஸோ சூரிய வளமிக்க நாடுகள் தான் சர்வதேச சோலார் கூட்டணியில இருக்கு. இதோடைய ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஹரியானாவுடைய குருகிராமில் வந்து இதோடைய தலைமையகமானது இருக்கு. அடுத்து தற்சார்பு இந்தியா திட்டம் அல்லது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது 2020ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இந்த தற்சார்பு இந்தியா திட்டம் எதுக்காகனா, நம்ம உள்நாட்டில் உற்பத்தியை அதிகப்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே தயாரித்து கொள்ளணும், வெளிநாடுகளில் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தற்சார்பு இந்தியா திட்டம். அதே மாதிரி ஒரு சிமிலர் ஸ்கீம் தான் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம், அதாவது மேக் இன் இந்தியா ஸ்கீம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2014 மேக் இன் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த தற்சார்பு இந்தியா திட்டம் 2020 ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் எதுக்காகனா, இதுவும் மேனுஃபேக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், உள்நாட்டில் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, உலக நாடுகளுடைய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுவும் உற்பத்தி தான், அதுவும் உற்பத்தி தான், ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக் இன் இந்தியா ஸ்கீமுக்கும் தற்சார்பு இந்தியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு A-Bன்னு ஒரு 2 நிறுவனம் இருக்குது. ஏங்கிற நிறுவனம் வந்து சீனாவுடைய நிறுவனம், ஒரு இல்லைனா மலேசியா, இல்லைனா வெளிநாட்டை சேர்ந்த அமெரிக்கா, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்க. Bங்கிறது நம்ம இந்தியாவுடைய நிறுவனம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இந்தியாவில் தயாரிப்போம் மேக் இன் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது என்னன்னா, வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனம் நம்ம நாட்டில் அவங்களுடைய ஆலை அமைக்கிறதுக்கு ஊக்குவிக்கப்படுது. ஸோ அதுக்கு மானியம் கொடுக்கறது, மற்ற உதவிகள், டேக்ஸ்லேருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய ஆலையை நம்ம நாட்டில் அமைக்கப்படுது. அந்த மாதிரி அவங்களுடைய ஆலை இங்கே அமைக்கப்படுறதுனால இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுது, வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் இந்தியாவுக்கு வந்து பலன்கள், நமக்கு நன்மைகள் கிடைக்குது. இதுவே ஆத்ம நிர்பர் பாரத் தற்சார்பு இந்தியா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவில் ஆலை அமைக்கிறதுக்காக டேக்ஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்கறது, அவங்களுக்கு மானியங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது. அதன் மூலமாக இந்தியாவுடைய நிறுவனம் இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி வச்சுங்களேன், அந்த கம்பெனி இங்கே அமைக்கிறாங்க, இந்தியாவில் அந்த அவங்களுடைய ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கிறாங்க, வேலை வாய்ப்பு வருது, இங்கே உள்ள உற்பத்தி பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்படுது. ஸோ உள்நாட்டு நிறுவனங்களை நிறுவி உள்நாட்டு பொருட்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான் தற்சார்பு இந்தியா திட்டம் அப்படிங்கிறது. இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் உஜ்வாலா திட்டம், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016ஆம் ஆண்டு மே 1 தேதி உஜ்வாலா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்காகனா, இப்போது இந்த விறகடுப்புலாம் முன்னாடி பெண்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை மாற்றும் வகையில் சிலிண்டர் கேஸ் அடுப்புகளை வழங்கி சிலிண்டர் வழங்குவதற்காக உஜ்வாலா ஸ்கீம் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம், இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருப்போம். இது 2018 தொடங்கப்பட்டது. குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு குழாய் மூலம் குடிநீர் திட்டம், அதாவது இது என்னென்னா ஜல் ஜீவன் ஸ்கீம். அடுத்து மக்கள் நிதி திட்டம், சரக்கு சேவை வரி அமல்படுத்தப்பட்டிருக்கு, நேரடி பலன் பரிமாற்ற திட்டம் உள்ளிட்ட திட்டங்களானது செயல்படுத்தப்படுது.
10வது கேள்வி, 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ சென்னை, மதுரை இந்த 2 நகரங்களில் தான் இப்போ 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது நடைபெற இருக்கு. ஸோ நீங்கள் சர்வதேச ஹாக்கி சம்மேளனம், அதாவது FIH இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது இந்த வருஷம் தமிழ்நாட்டில் நடத்தப்படுது. அது எந்த நகரங்கள் அப்படின்னா சென்னை, மதுரையில் நடத்தப்படுது. ஏற்கனவே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியானது 2023 நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியானது நடத்தப்படுது. இதுக்கு முன்னாடி 13வது உலகக்கோப்பை போட்டி எங்கே நடந்துச்சு, இந்த ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி அப்படின்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்துச்சு. அதில் ஜெர்மனி வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியா 4th பிளேஸ் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 5 சர்வதேச விளையாட்டு போட்டிகளானது தமிழ்நாட்டில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம், அது ஒரு போட்டி. அடுத்து சென்னையில் 2025ஆம் ஆண்டு உலக இணையவழி சாம்பியன் போட்டியானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்படும். ஆசிய இளையோர் படகோட்டுதல் சாம்பியன்ஷிப் போட்டி, அடுத்து ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி சென்னையில் இந்த வருஷம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக 5 போட்டிகள் நம்ம தமிழ்நாட்டில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். ஆசிய மல்யுத்த போட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஜோர்டானில் நடைபெறுது. அதில் மகளிருக்கான 68 கிலோ பிரிவில் மான்சிலேதர், இந்திய வீராங்கனை மான்சிலேதர் வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. 59 கிலோ எடை பிரிவில் முஸ்கான் வெண்கல பதக்கம். 55 கிலோ பிரிவில் நிஷு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த மகளிருக்கான 76 கிலோ பிரிவில் இந்தியாவின் ரித்திகா ஹூடா வெண்கல பதக்கம். 97 கிலோ பிரிவில் ஆடவருக்கான 97 கிலோ பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்கிறதுக்காக 3050 விவசாயிகளுக்கு 29 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் 2024 to 26ஆம் ஆண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள். குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தான் தாமோ அன்பரசன் அவர் அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட், கைவினை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை சந்தைப்படுத்துறதுக்காக, அதோடைய விற்பனையை அதிகப்படுத்துறதுக்காக கைவினை பொருட்கள் சந்தை இயக்கமானது 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கைவினை பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக இந்தியாவுடைய முக்கியமான நகரங்கள்ல 1.7 கோடி செலவில் பார்த்தீங்கன்னா 10 விற்பனை கண்காட்சிகளானது நடத்தப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வங்கியில் பார்த்தீங்கன்னா தங்கம் டெபாசிட் செய்யறதை இப்போ நிறுத்துவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து வேர்ல்டு பியானோ டே பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது ஏப்ரல் 5 பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் 999. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் 7ஆம் தேதி. இதில் எப்படின்னா இப்போ ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும், நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் இதில் கொடுப்போம். இதுக்கான ஃபீஸ் 600 ரூபி. ஜாயின் பண்ணால் முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பே பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 12 பார்த்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். TNPSC ஹோல் டெஸ்ட் பேட்ச். இதுக்கான ஃபீஸ் 999. இதுக்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அடுத்து ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி CA லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் எந்த ஊரின் மறிக்கொழுந்துவிற்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. இரண்டாவது கேள்வி, மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் டேஷ் அலகுகளாக பதிவாகி உள்ளது? ஆன்சர் 7.7 அலகுகள். மூன்றாவது கேள்வி, மனித வன உயிரின மோதலை தவிர்க்க 31 கோடியில் உயிர்வேலி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கிருஷ்ணகிரி. நான்காவது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையாத மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் மேற்கு வங்க மாநிலம். ஐந்தாவது கேள்வி, வரும் நிதியாண்டில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு டேஷ் கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 37,000 கோடி. ஆறாவது கேள்வி, தாட்கோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, என் இளையராஜா. ஏழாவது கேள்வி, சமீபத்தில் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு காப்பீடு திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு.
எட்டாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த சட்டத்திற்கு மாற்றாக கடல்வழி சரக்கு போக்குவரத்து மசோதா 2024 கொண்டு வரப்பட்டுள்ளது? ஆன்சர் கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டம் 1925. ஒன்பதாவது கேள்வி, தற்சார்பு இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. பத்தாவது கேள்வி, 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.